ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமா சித்தி. எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 647. நாடியின் உள்ளே நாதத்தொனியுடன் தேடியுடன் சென்ற திருவினை கைக்கொண்டு பாடியுள் நின்ற பகைவரை கட்டிட்டு மாடி ஒருகே மணிவிளக்கானதே. விளக்கம். நமது உடலில் உள்ள இனகளே, பிங்களே, சுழுமுனை ஆகிய முக்கிய நாடிகளில் பிராண வாயுவை செலுத்தி தியானிக்கும் போது உள்ளே ஒரு நுட்பமான அகநாத ஓசை கேட்கும். அந்த நாதத்தை பின்பற்றி மனதை ஒருமுகப்படுத்தி தேடிச் சென்றால் அங்கே பேரொழியான ஆன்ம தரிசனத்தை நாம் அடையலாம். உடலுக்குள் இருக்கும் காமம், குரோதம், மோகம் போன்ற 6 பகைவர்களை யோக பயிற்சியால் இந்த தீய குணங்களை கட்டி போட்டு அடக்க முடியும். இவ்வாறு மனதையும் புலன்களையும் அடக்கி தியானத்தில் உயரும்போது நம் தலைப்பகுதியான சகசிரார தலத்தை ஞானம் என்னும் மணி விளக்கு தானாகவே சுடர்விட்டு பிரகாசிக்கும். Explanation. When we meditate by injecting pranavayu into the main nadi of our body, namely Itkalai, Pingala, and Sujumunai, a subtle internal sound of melody is heard inside. If we follow that melody and search with our mind focused, we can attain the glorious vision of the soul there. The 6 enemies within the body, such as lust, hatred, and attachment, can be bound and subdued by the practice of yoga. When we thus subdue the mind and senses and rise in meditation, the lamp of knowledge, called wisdom, will automatically blaze and shine on our head, the Sasarara platform. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.